அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். நேற்றைய தினம் சாதில் அப்துல்லாவில் நடந்த சம்பவத்தை பற்றி, இளைஞருடைய உயிரை மாய்த்த சம்பவத்தை பற்றி போட்ட வீடியோவுக்கு உள்துறை அமைச்சகத்தால் வீடியோவை உடனடியாக ரிமூவ் பண்ண சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன தகவல் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. அதே போல் அரபி பாஷையில் உங்களுக்கு தெளிவாகவே இந்த பொதுமணி பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் பாபா மாமாட்ட காட்டணுமா இருந்தால் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றின வீடியோ ஒன்று இருக்குது, வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன், அதையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எதிர்காலத்தில் இலங்கையில் இவரைத்தான் நிதி அமைச்சராக வைக்கணும், நாட்டுடைய நிதியை பாதுகாக்கிறதுலையும் நாட்டை மும்முரமாக காப்பாற்றுறதுலையும் ரொம்ப ரொம்ப பாடுபடுறாரு. உண்மையிலே இவருடைய இந்த நரி தந்திரம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நரிகளுக்கெல்லாம் பெரிய நரி, ஓடுற நரியில் ஒரு நரி கிள நரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கிழட்டு நரியுடைய அந்த தந்திரம் தான் இது. என்ன தெரியுமா? இலங்கையர்களுக்கு மட்டுமே இது. இலங்கையர்களை நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புவதை பற்றி யோசித்தால் புதிதாக வரக்கூடிய அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள் அதை விமர்சனம் செய்கிறார்கள். இந்த பைத்தியக்காரன் பேசுறத ஒரு 2 நிமிஷம் சிங்களம் தெரிஞ்சவங்க கேளுங்க, தெரியாட்டி நானும் அதை என்னன்னு சொல்றேன். දේශීය ප්‍රේෂණය එන්න නම් අපි අනිවාර්යයෙන්ම අපේ රටේ ඉන්න සම්පත් අපේ ශ්‍රමිකයෝ පිටරටට යවන්නම ඕන ඩොලර් ගේන්න නම්. එතකොට අපි එහෙම යවන්න සැලැස්මක් හදලා තරුණ තරුණියෝ පාස්පෝර්ට් එක ගන්න පොලිමේ ඉන්නකොට ඒකත් වීඩියෝ කරලා අරගෙන ෆොටෝ අරගෙන තරුණ තරුණියෝ රට දාලා යනවා කියන මානසිකත්වය වෙනස් කරන තරම් අන්ධබාල තත්වයකට පත් වුණු නායකයෝ තමයි අද ජනාධිපතිවරණය සඳහා ඉල්ලන්න ඉදිරිපත් වෙලා තියෙන්නේ. එහෙම බලනකොට අපේ සැලැස්ම තිබුණේ පුළුවන් තරම් ශ්‍රමිකයෝ පිටරටට යවන්න ඕන. ඒ පිටරට ගිහිල්ලා ඒකතු කරන ඩොලර් ලංකාවට ප්‍රේෂණ වශයෙන් ගෙවන්න ඕන. එහෙම එව්වොත් තමයි ලංකාවේ ඩොලර් ප්‍රශ්න විසඳන්න පුළුවන්. நீங்களா யாருடா? How do I tell you? இல்லைன்னா தெரியாம தான் கேட்குறேன், யாரா நீ? நாட்டில் உள்ள மக்களை நாட்டில் இருந்து வேறு நாட்டுக்கு அனுப்பி பஞ்சம் பிழைக்க வைக்கிறது அரசாங்கத்துடைய வேலை. நாட்டில் உள்ள கடனை இவனுங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கடன் வாங்குவானுங்களாம். இவங்க பசங்களுக்கும், இவங்க வீட்டு கட்டுறதுக்கும், இவங்க கள்ள பொண்டாட்டிங்களை வச்சிருக்கிறதுக்கும், இவங்க நல்லா சொகுசாக வாழ்கிறதுக்கும், மாளிகையில் வாழ்கிறதுக்கும், வெளிநாடுகளில் பங்களா வாங்குறதுக்கும் இவங்க கடன் வாங்குவாங்களாம். அதை எங்கள் நாட்டு இளைஞர்களையும் யுவதிகளையும் வெளிநாடுகளுக்கு அனுப்பி, வெளிநாட்டு தொழிலாளர்களை அனுப்பி அந்த கடன்களை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுக்குவாங்களாம். அதை பேசினா, அரசியல் தலைவர்கள் அதை பற்றி பேசினா அது தவறாம். இந்த நாட்டுக்கு வரக்கூடிய பொருளாதாரத்தை தடை செய்ய பார்க்குறாங்க. இளைஞர் யுவதிகள் போய் பாஸ்போர்ட்டுக்காக போலியில் நிற்கும்போது அதை ஃபோட்டோ எடுத்து அரசியல் மேடைகளில் நாட்டை விட்டு போகிறாங்க பாருங்கள் நம்மளுடைய இளைஞர் யுவதிகள் அப்படின்னு அரசியல் தலைவர்கள் சிலர் புதிதாக வந்திருக்கிறவங்க பேசுகிறாங்க. இவங்களெல்லாம் அனுப்பினா தானே நம்ம நாட்டு கடனை அடைக்க முடியும். பார்வையாளர்களே மன்னிச்சுக்கோங்க, இந்த பைத்தியக்காரனுக்கு தான் நான் துப்பினது. டேய், நீ எல்லாம் எதுக்குடா இந்த நாட்டில் உசுரோடு இருக்கிற இன்னமும்? உன்னையெல்லாம் ஒரு அரசியல்வாதின்னு உன்னைக்கு ஓட்டு போட்டு உன்னை இந்த அரசியல் மேடையில் உட்கார வச்ச எங்களுக்கு நாங்களே மேலே அண்ணாந்து பார்த்து துப்பிக்கணும். ஆமாம், இல்லாண்டி காற்று எதிர்காற்றில் போய் நின்று துப்பிக்கணும். நம்மளை துப்பிக்கணும். ஏன்னா வேறொருத்தர் துப்பினா அசிங்கம் இல்லை. நம்மளை நாமளே துப்பிட்டு நம்மளை நாமளே செருப்பாலே அடிச்சுக்கணும். இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்களை அரசாங்கத்துக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு நாட்டில் உள்ள இளைஞர் யுவதிகளை, நாட்டில் உள்ள செல்வ செழிப்புகளை வச்சு நாட்டில் உள்ள எத்தனையோ விடயங்களை இன்னும் டெவலப் பண்ணாமல் அடுத்த நாட்டுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கும் கக்கூஸ் கழுவுறதுக்கும் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறானுங்க. எதுக்காக? நாட்டுடைய கடன் அடைக்கிறதுக்காக. டேய், நாங்கள் கடன் வாங்கினீங்களா, நீங்கள் கடன் வாங்கினீங்களாடா? இன்னைக்கு ரொம்ப மோசமாக இந்த வார்த்தைகள், இவ்வளோ வார்த்தைக்கு காரணம் அவன் பேசின பேச்சு. நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பித்தான் அவங்களுக்கு கடனை அடைக்கணுமா? அதுக்கு அமைச்சரே நீங்கள் உங்கள் பொண்டாட்டி பிள்ளையை தாண்டா அனுப்பணும். இப்போ அவங்க சூட்டாக அடுத்த பிரச்சனையை பார்த்துடலாம். நேற்றைய தினம் ஒரு இளைஞர் தூக்கிலிடப்பட்டிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பேசினோம். நேற்றைய தினம் இந்த பகத் பாஜ்யோ அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் ஐடி, நான் பார்த்தீங்கன்னா சர்ஃபான் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்லேருந்து வந்திருக்கிறேன், நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கிறீங்க, அதுக்கு அந்த வீடியோவை நீங்கள் உடனே அழிச்சாகணும், இது நீங்கள் செய்கிறது சட்டப்படி குற்றம், உங்கள் ஃபோட்டோவெல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, உங்களை தேடி நாங்கள் கைது பண்ணுவோம், உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒவ்வொரு அளப்பற என்ன ஃபோட்டோயோ என்ன வளரிக்கிட்டு இருக்கிற எந்த ஃபோட்டோ அனுப்பி லிங்க் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நேற்று தூக்கில் தொங்கின சகோதரரை பற்றி நான் போட்ட வீடியோவை அனுப்பியிருக்கிறாங்க. உடனே நான் உள்துறை அமைச்சகத்துறை ஒஃபிஷியல் பேஜ் எடுத்து ஃபோட்டோ அடித்து அனுப்பிட்டு, அதே மாதிரியே நீங்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும்
போலீஸில் இருக்கிறவங்க உள்துறை அமைச்சகம்னா நேரடியாக என்னோடய வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு என்னோடய அட்ரஸ் தெரியும், என்னோடய ஃபோட்டோ இருந்தால் நான் பயோமெட்ரிக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் என்னுடைய ஃபோட்டோ போட்டிங்கனாலே என்னோடய எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். தாராளமாக வந்து என்ன கைது பண்ணிக்கலாம் நான் செஞ்சது தவறாக இருந்தால். இது யார் உங்களுக்கு போட சொன்னது? இது எப்படி உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சது? ரொம்ப அதிகமாகலாம் கேள்வி கேட்டார். போய் ஃபேஸ்புக்கில் பேஜை திறந்து பார்த்தா அவரோட பேஜே வந்து ஃபேக்கான ஒரு பேஜ். போலீஸ் அதிகாரி என்ற பேரில் யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாரு நம்மளை மிரட்டுறதுக்கு. கடைசியில் பார்த்தா அவர் தான் குற்றவாளியோ தெரியலை, அவர் தான் கொண்டு தொங்க விட்டாரோன்னு தெரியலை. குற்றத்தை மறைக்கிறதுக்காக, விஷயம் வெளியில் வந்துருச்சு அப்படின்றதுக்காக வந்து நம்மளை மிரட்ட பார்க்குறாங்க. நான் உடனே ஒஃபிஷியல் பேஜோடைய ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். உள்துறை அமைச்சகத்தை நான் பல காலமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதுதான் ஒரிஜினல் பேஜ். தயவுசெய்து இதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் மிஸ்டர் போலீஸ், ஃபேக் போலீஸ் அதிகாரியே அப்படின்னு சொல்லி அவருக்கு கலாய்ச்சி விட்டுட்டு உடனே உள்துறை அமைச்சகத்தில் ஒஃபிஷியல் பேஜையும் அவருக்கு அனுப்பி விட்டுட்டு அதே செகண்டில் சைபர் கிரைமில் இந்த ஃபேஸ்புக் பேஜோடைய லிங்கை கொடுத்து நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அதிகாரி வந்து என்னை மிரட்டுறாரு, வீடியோ ரிமூவ் பண்ண சொல்கிறாரு. இது வந்து யார் என்னன்றதை தயவு செய்து பாருங்கள். உள்துறை அமைச்சகமே சைபர் செக்யூரிட்டியே அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அவங்க பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த நியூஸை போட்டு முடிச்சதோட கட்டாயமாக போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் அடுத்ததாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் பாக்கி இருக்குது. யார் எவராக இருந்தாலும் சரி, என்ன கட்டுப்படுத்தணுமா இருந்தால் ஒன்று என்னையை கொண்டு போடணும், இல்லையா என்னையை தூக்கி ஜெயிலில் போடணும், கையில் இருக்கிற ஃபோனை பறிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன கட்டுப்படுத்த முடியும். நியாயத்துக்காக என்றைக்குமே முதுகெலும்பை நேராக நிமித்தி வச்சு கேள்வி கேட்பேன். தப்புக்கு துணை போகிறவனுங்களே பயப்படாமல் இருக்கும்போது நியாயத்துக்கு துணை போகிற நாம் ஏன் பயப்படணும்? செத்தாலும் தைரியமாக வீரத்தோட சாவண்டா போடா, வாரத்தை பார்த்துக்கலாம். தொடர்ந்தும் சிறையில் அடைக்கப்படும் அமைச்சர் ஹமாத் அல் ஒலையான் மன்னருடைய நிபந்தனைக்கு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து சில அவமரியாதைகளை பண்ணிய குற்றத்துக்காக அவரையும் தொடர்ந்தும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. எதிர்வரும் ஜூன் 6ஆம் தேதி மீண்டும் இவர்களுடைய கேஸ் விசாரணைக்கு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக எகிப்திய வைத்தியர் ஒருவரை விமான நிலையத்தில் வச்சு கைது பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 5 வருட கால சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்னா, குவைத்தி குடிமகன் ஒருவருடைய பாஸ்போர்ட்டை ரகசியமாக அவருடைய சிவில் ஐடி எல்லாத்தையுமே மாற்றி அவங்க ஒரு குவைத்தி குடிமகனாக நுழைகிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நாட்டில் வயசை கூட போட்டு குறைய போட்டு அல்லது வேறொரு பாஸ்போர்ட்டில் ஃபேக்காக இந்த நாட்டுக்குள்ளே வாரத்துக்கு மட்டும் இனிமேல் முயற்சி செஞ்சிடாதீங்க, அது மிகப்பெரிய ஆபத்து. அடுத்ததாக குவைத் விமான நிலையத்தில் நடந்த சம்பவம். எகிப்தியர் ஒருவர் இன்னொரு எகிப்தியருடன் சண்டை பிடித்த நேரத்தில் அந்த சண்டையை கட்டுப்படுத்த சென்ற அதிகாரி ஒருவர் அந்த அதிகாரியின் துப்பாக்கியை கையில் எடுத்து மற்ற நபரை சுட முயற்சி செய்திருக்கிறார் இந்த எகிப்தியர். உடனடியாக கைது பண்ணியிருக்கிறாங்க, அவரையும் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு கோபத்திலையும் இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகளை மட்டும் பண்ணிடாதீங்க. அதுவும் விமான நிலையத்தில் அதிகாரியோட துப்பாக்கி எடுத்து ஆயுள் தண்டனையா அல்லது கடுங்காவல் தண்டனையான்னு தெரியல. தயவு செய்து சண்டை பிடிக்க போகாதீங்க. எதாக இருந்தாலும் சட்ட ரீதியாக தீர்த்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். இந்த நாட்டை பொறுத்தவரையில் வர்த்தக அமைச்சகம் எச்சரிக்கிறது, வர்த்தக முத்திரையை பின்பற்றுவதற்கு அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படும். ஆண்டுதோறும் 13,300 வர்த்தக முத்திரைகளை பதிவு செய்தல் மற்றும் துறையின் போட்டித்தன்மையை பாதுகாக்க போலியானவர்களை கைது செய்வதற்கான ஆய்வு பிரச்சாரங்கள் வர்த்தக மற்றும் வணிக அமைச்சகத்தின் தொடர் பயணமாக இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த அடிப்படையில் வர்த்தக முத்திரை பதிவு நடைமுறைகள் 62 நாட்களாகும். இதில் தனிப்பட்ட வருகையின்றி சான்றிதழை வெளிப்படுத்துதல் மற்றும் திரும்ப பெறுதல் ஆகியவை அடங்கும். போலியானவர்கள் மற்றும் ஏமாற்றுபவர்கள் என்று நாங்கள் கருதுவதால் போலிகளை ஒழிக்க கமர்ஷியல் கட்டுப்பாடு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையுடன் நாங்கள் ஒத்துழைக்கிறோம். எங்களுடைய தொடர் ஆய்வு பரிசோதனைகளை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளோம். வர்த்தக முத்திரை சட்டத்தின்படி திருத்தப்பட்ட எவருக்கும் இழப்பீடு வழங்கப்படும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் லா, இந்த லோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சாதாரணமாக ஒரு கடையில் ஒரு சீல் இருக்குது, ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சீல் இருக்குது, அந்த சீலை பயன்படுத்தி அது வந்து வர்த்தக அமைச்சத்தால் கொடுக்குறாங்க, அதை பயன்படுத்தி நீங்கள் தவறான விடயங்களுக்கு அதை சம்மந்தப்படுத்தினீங்கன்னா, சாதாரணமாக ஃபேக்கான பில் ரெடி பண்ணுறது, பொருளே வாங்கியிருக்க மாட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பொருள் வாங்கினதா பில் ஒன்று போட்டு கொடுப்பீங்க, அந்த மாதிரி தவறுகள் பண்ணுறது. அதே மாதிரி விலைகளில் மோசடி பண்ணுறது, அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட்டில் மோசடி பண்ணுறது, சில பொருட்கள் ஒரிஜினல் அப்படின்னு கொண்டு வந்து அதை டூப்ளிகேட்டாக விற்கிறது, டூப்ளிகேட் பொருட்களை ஒரிஜினல்னு சொல்லி விற்கிறது. அதே மாதிரி சில பொருட்களில் வந்து சில உணவுகளில் வந்து கலப்படம், இந்த மாதிரி பல விடயங்களுக்கு
எதிரான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. குறிப்பாக அந்த கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க, நிறைய சூக்குகளில், கடைகளில், துணி கடைகளில், உணவகங்களில், மத்தாம்களில் வேலை செய்யக்கூடியவங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய கடைகளில் நீங்கள் முதலாவது சோதனை பண்ணிக்கோங்க. காலாவதியான பொருட்கள் இருக்குதா, லைசன்ஸ் சரியாக இருக்குதா, விலைகள் ஏதாவது மாற்றம் இருக்குதா, பழைய பொருட்கள் ஏதாவது இருக்குதா, இந்த மாதிரி சில விடயங்களை நீங்களே கண்காணிச்சுக்கோங்க. அதே மாதிரி நாட்டிலிருந்து எந்த ஒரு பொருளும், இந்த நாட்டுக்குள்ளே சட்ட ரீதியாக பதிவு செய்யப்படாத எந்த ஒரு உணவுப் பொருளோ, எந்த ஒரு பொருளோ, மருந்து பொருளோ நீங்கள் விற்கக்கூடாது. விற்றீங்கன்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும். இதில் முக்கியமாக நாட்டிலேருந்து மிளகாப்பொடி கொண்டு வரது, ஊறுகாய் கொண்டு வரது, சில வத்தல்கள், இந்த மாதிரி சில பொருட்களை வந்து நம்ம நாட்டிலேருந்து கொண்டு வந்து இந்த பக்கால ஓனர்கள் கூடுதலாக கடையில் வச்சு விற்பாங்க. தயவு செய்து இந்த தவறு பண்ணாதீங்க. பிடிபட்டிங்கன்னா பல ஆயிரக்கணக்கான தினார்கள் செலுத்த வரும். உள்துறை அமைச்சகத்தின் MOI அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். குறிப்பாக MOI அப்ளிகேஷன் மூலம் சிவில் ஐடி நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. சிவில் ஐடி இருக்கிறவங்க, குவைத்தில் உங்கள்கிட்ட சிவில் ஐடி இருக்குது, வேலிடான சிவில் ஐடி இருக்குது, நீங்கள் சட்ட ரீதியாக இந்த நாட்டில் தங்கி இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சம்மந்தமான கேஸ்கள் ஏதாவது இருக்குதா, அதே மாதிரி உங்களுடைய வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வயலேஷன் சம்மந்தமான விடயங்கள், பயணத்தடை சம்மந்தமான விடயங்கள் மற்றும் சில சட்ட சிக்கல்களுக்கான தீர்வுகள், இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய MOI மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியருக்குரிய அப்ளிகேஷன்லேயே எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அவங்களுடைய அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அரபு மொழி மற்றும் ஆங்கில மொழி வழங்கியிருக்கிறாங்கன்றது விசேடமாக குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு MOI குவைட் அப்படின்றத நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் முன்னாடி போய் நீங்கள் உங்களுடைய மொபைல் ஐடியோடைய இலக்கத்தை, உங்களுடைய சிவில் ஐடியோட இலக்கத்தை கொடுத்துட்டு மொபைல் ஐடியில் போய் அதுக்கு அத்தன்டிகேட் சைன் அதை ஓகே பண்ணி உள்ளே ஆக்டிவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய மறுபடியும் இந்த MOI ஆப்புக்குள்ளே வந்து அந்த அப்ளிகேஷனை ஆன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் அதில் தேடி பயன்பெற்று கொள்ளலாம். உள்துறை அமைச்சகத்தின் குற்றவியல் பாதுகாப்பு குழு ஒரு மின்னணு மோசடி கும்பலை கைது செய்கிறது. அதன் ஹீரோக்கள் 3 சிறியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 70 வயது குடிமகனிடமிருந்து 500 மில்லியன் தினார்களை கைப்பற்றினர். அவர்கள் வேலை இல்லாமல் ஜினிபல் ஷூக்குள் வசிக்கின்றனர் என்பது தெரிய வந்துள்ளது. அவர்கள் மோசடி குற்றங்களை செய்து ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை செய்து வெற்றி பெற்றனர். பலருடைய பணங்களையும் சூறையாடி இருக்கின்றனர். தயவு செய்து ரொம்ப கவனமா இருங்க. நிறைய மோசடிகள், நிறைய ஏமாற்று வேலைகள் இந்த நாட்டில் இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது. நாங்கள்லாம் மாமா மச்சான், சட்டம் வந்து உங்களுக்கு தான், வெளிநாட்டவர்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் சில நேரங்களில் சில நபர்கள் செய்கிற சேட்டைகள் பாருங்க. இன்னைக்கு காலையில் தான் சட்டத்தை வந்து இயற்றினாங்க, மறுபடியும் இன்னைக்கு காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த பாருங்க, நடுவில் ஒன்று போகுது வீடியோ எடுக்கிறதுக்கு. தயவு செய்து இந்த மாதிரி தவறுகள் பண்ணிடாதீங்க. ஒரு வேளை கடைசியில் உங்கள் உயிருக்கு கூட ஆபத்தாக முடியலாம். அதனால் இந்த பார்வையாளர்களாக கூட இந்த இடத்துல போய் நிற்காதீங்க. அடுத்ததாக ஃபர்வானியா கவர்னரேட் அல் அர்தியா பகுதிகளில் உள்ள வீதிகளுடைய புனரமைப்பு வேலைகள் வெகு விரைவிலேயே ஆரம்பிக்கப்பட்டு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பகுதிகள் இப்போ ஒவ்வொரு மந்தகாக்களாக வந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிகிட்டே வராங்க. 150 என்ற அவசர அழைப்பு இலக்கத்தினூடாக உங்களுடைய குரல் பதிவுகளையும் உங்களுடைய புகார்களையும் வந்து அளிக்கலாம் அப்படின்றதையும் பொதுப்பணித்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அருமையான மனிதர், வீதிகள் மற்றும் பல விடயங்களை தொடர்ந்துமே தன்னுடைய சிரமதான பணியால் செயல்படுத்தி வந்த மனிதர் அவர். ஜர்ரா அவர்களுக்கான ஒரு விருது வழங்கல். أول شيء أنا حاب أشكر أسرة المشعان، خاصة العم بدر المشعان على التكريم. عم بدر المشعان متابع لي، وقرر إنه يكلمني وقال لي أبو جراح أبيك تي عندي للبيت وأبي أكرمك. أنا حبيت أقول لك تكريمك هذا بالنسبة لنا ونسبة حق فريق أبو جراح يغير دعم معنوي وطاقة إيجابية وبنزين إيجابي لنا إن نستمر وإن اللي قاعد نسويه صح. يعطيك ألف عافية على التكريم هذا. هذا شيء بسيط ودنا تسال أكثر. هذا تقدير لجهودك الطيبة. أنت فخر لكل كويتي صراحة. يا حبيبي تسلم. فخر لنا إحنا كأسر مشعان نكرمك شيء بسيط. يا حبيبي. تستاهل أكثر وحلو وعطر. هذا شيء تكمله له. هذا اللي احنا نبي ان تكون انت راضي تستمر. احنا راضيين ومستمرين لما نخلي الكويت احلى ديره، مو بس بالخليج بالعالم ان شاء الله. يا حبيبي مشكورين ما قصرت. உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹதி யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் கடந்த சில காலங்களுக்கு முன்பு வெளிநாட்டவர் சம்பந்தமான விடயங்களை பற்றி ஒரு சமூக ஊடகத்தில் பேசியிருந்தார். அதே போலவே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்களுக்கான
பொது மன்னிப்பு வழங்க போகிறதா தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா 3ஆம் மாதம் 17ஆம் திகதி நோன்பு மாதத்துக்குள்ளே இந்த பொது மன்னிப்பை கொடுத்தாங்க. இன்னும் சில நாட்களே மீதம் உள்ளது. 6ஆம் மாதம் 17ஆம் திகதி, அதாவது 16ஆம் திகதி நள்ளிரவு 12 மணியோட பொது மன்னிப்பு முடியுது. ஆனால் இப்போதே சூழல்ல பொது மன்னிப்பு காலமாக இருந்தாலும் சோதனைகள் என்பது சாதாரணமாக நடந்து கொண்டே தான் இருக்கும். பொது மன்னிப்புன்னு அக்காமா இல்லாதவங்களுக்கு பொது மன்னிப்பு போட்டிருக்காங்க. ஆனால் போதைப் பொருள் கடத்தல், அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க, குற்றம் செஞ்சுட்டு தலைமறைவாக இருக்கிறவங்க, அப்போ அவங்களையும் பொது மன்னிப்பில் விட்டுருவாங்களா? இல்லையே. பொது மன்னிப்புன்னா அது அக்காமா இல்லாதவங்களுக்கு. அதுக்காக குற்றவாளிகளை கைவிட மாட்டாங்க இல்லையா? போதைப் பொருள் வியாபாரிகள், மதுபான வியாபாரிகள், விபச்சாரம், சூதாட்டம், இது போன்ற பல விடயங்களை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க. அதே போல் காதிம் வீசா, சூன் வீசாவில் யாரெல்லாம் வெளியே வேலை பார்க்குறீங்களோ தயவு செய்து கவனமாக இருங்க. அதுவும் குறிப்பாக டெலிவரி ஓட்டுநர்கள் மிக மிக கவனமாக இருங்க. ஏன்னா நிறைய பகுதிகளில் இப்போ கைது நடக்குது இந்த டெலிவரி ஓட்டுநர்கள் தான். நிறைய பேர் காதிம் வீசாவில், அதுவும் சொந்தமாக வண்டி வச்சு டெலிவரி பண்ணுறவங்க. அதே மாதிரி பைக் ஓட்டுநர்கள் பார்த்துக்கிட்டிங்க தானே, ஃபுல்லாகவே செக்இன். எவ்வளோ தான் சொன்னாலும் நீ என்னடா சொல்கிறது, நாங்கள் என்னடா கேட்குறதுன்னு இந்த காதால் வாங்கி அந்த காதால் விட்டுட்டு ஒரு சிலர் போயிட்டுருக்குறாங்க. உங்களை எல்லாம் இல்லாமல் இறைவன் பாதுகாக்கட்டும். பிடிபட்டிங்க, ஃபிங்கர் வச்சு மாசலாமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரபி மொழியில் இந்த மேடம் A to Z பொது மன்னிப்புக்குள்ளேருந்து போகிறது, அதுலேருந்து திருப்பி எப்படி வாரது, அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை சொல்ல போகிறாங்க. அரபியில் இதை வந்து போட்டு காட்டுங்க. السلام عليكم، كيف حالكم؟ أنا اليوم موجودة في الإدارة العامة لشؤون الإقامات بالضقيق. مبادرة جديدة وبشرى سارة يا جماعة. كل اللي مخالف الإقامة أمورك الحين صارت جدا سهلات وفي خلال مدة محدودة. حملة جديدة أطلقتها وزارة الداخلية بدولة الكويت الحبيبة. شنو اسم الحملة؟ بادر. والله يا جماعة فرصة ذهبية وانت قاعد بالكويت بغير صفة قانونية، مخالف تأشيرة، مخالف إقامة، التحاق بعائل، مادة 18، حتى الخدم. الحين صار كل شيء سهالات. زي مصقر راح اقول لكم شلون. حملة بادر اللي اطلقتها وزارة الداخلية بدولة الكويت الحبيبة، شنو تنص عليه؟ حملة بادر من الحين حتى تاريخ 17/6/2024. وطبعا دايما دولة الكويت تبادر بالخير. متغيب عليك غرامة، تبي تحول اقامتك، عندك مشاكل باقامتك، حتى لو عليك القاء قبض. طبعا إلقاء قبض في 3 حالات، سواء كان تغيب، غرامات، مشكلة في الإقامة. تقدر تروح بكل أريحية أي جهة خاصة بشؤون الإقامات وراح يخلص موضوعك بمنتهى الأريحية. تدفع الغرامة اللي عليك، حتى لو عندك كفيل جديد تبي تحول عليه تاخذه معك وتحول طبقا للشروط والضوابط. حتى لو عندك خدامة، لا تقعد خدامة عندك بالبيت منحاشة، دل وضع الخدم والعاملين بالكويت. تبي تحول إقامتها متلعوز، ما بي أروح ورد، ما بي لويا، ما بي لا 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 لا، تاخذ الخدامة وتاخذ الكفيل الجديد والقديم وتروحون وأموركم تخلص سهالات. مادة 18 طبعا لازم تروحون قبل ما تعدلون وضعكم، تروحون الشؤون الأول تخلصوا إجراءات إذن العمل، عقب تروحون إدارة الإقامة ويتشال البلوك وتخلصون أموركم وتدفعون الغرامة. حملة بادر حملة يعني بادرت فيها دولة الكويت، هي ديرة الخير، دايما تبادر بالخير. الحملة تساعدكم كلكم انكم تعدلون وضعكم بدولة الكويت، قعدوا بصفة قانونية احسن. الحملة هذه في صالح ناس كتير. طيب يا مصقر، انا ما عنديش فلوس ادفع الغرامة وعايزة اسافر، بس في نفس الوقت انا خايفة اسافر ما ارجعش تاني. احجز تذكرتك وتوكل على الله وما تدفعش الغرامة الخاصة بشؤون الإقامات فقط، أي شيء ثاني ما لنا شغل فيه. قس تذكرتك وتوكل على الله وتقدر ترد الكويت مرة ثانية بكل أريحية طبقا للشروط والضوابط. عدل وضعك وبادر. رح يجي واحد يقول لي أنا جوازي ماخذ الكفيل، أنا جوازي منتهي الصلاحية، ما أقدر أسافر، ما أقدر أجدد. لا تحاتي. حملة بادر تخدم هذه الأمور بعد. شنو؟ تقدر تروح السفارة التابعة ليك وتطلع وثيقة سفر، أوكي؟ تاخذ الوثيقة وتروح بها إدارة الإقامات اللي موجودة يا إما في الفرعونية أو مبارك الكبير، الفترة المسائية من 3 ل 8 مساء، إنزين؟ وتروح تختم الوثيقة هذه اللي معاك منهم وتخلص ختامك، أمورك تمام، تقدر تسافر عن طريق المنافذ وأمورك سهالات إن شاء الله.
حملة بادر أطلقتها دولة الكويت بالمبادرة بالخير، ودايما الكويت تبادر بالخير، هي بادرت بالخير بس عقب 17/6/2024 لا تلوم إلا نفسك. اللهم بلغت اللهم فاشهد. السلام عليكم. يعطيك العافية مشكور ما تقصر. இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுக்காக நான் இந்த தகவலை வந்து கொண்டு வந்தேன்னா, நிறைய வீடுகளில் மாமா பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை போனால் வர முடியாது, போகாத, நீ இன்னும் கொஞ்சம் காலம் இருந்துகிட்டே போ, அப்படி இப்படி அங்கே இங்கேன்னு 1000 ஆணை பூனையெல்லாம் சொல்லி நான் ஆணையை கட்டித்தரேன், மானை கட்டித்தரேன், மறையை கட்டித்தரேன்னு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தயவு செய்து நீங்கள் போக முடியுமா இருந்தால் போங்க. போக முடியாதவங்க எதுவுமே என்னால் சொல்ல முடியாது. அங்கே போனாலும் திருப்பி நம்ம அரசாங்கம் திருப்பி நம்மளை வெளிநாட்டுக்கு தான் அனுப்ப போகிறானுங்க, திருட்டு பயிலுவேன். அதனால் நீங்கள் போக விருப்பமாக இருந்தால் போயிட்டு திருப்பி சட்ட ரீதியாக உள்ளே வர பாருங்கள். ஏன்னா இங்கே இருக்கும்போது அவசரமாக ஒரு நாட்டுக்கு போக வேண்டிய சூழல், குடும்பத்தை பார்க்க வேண்டிய சூழல், நோயில் விழுந்துட்டாங்க, ஏதாவது ஆப்ரேஷன், இல்லை கல்யாண வீடு, இல்லை ஏதாவது ஒன்றுனாலும் ஒரு சாவு வீடுனா கூட நம்மளால் போக முடியுமா? முடியாது. அதனால் தயவு செய்து சட்ட ரீதியாக முடிஞ்ச வரைக்கும் குவைத்தில் தங்கி இருக்கிறதுக்கு முடிந்த அளவு முயற்சி பண்ணுங்கள். போக முடிஞ்சவங்க தாராளமாக போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.